இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே விக்டோரியா நீர்வீழ்ச்சி பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் அறியாத பல உண்மைகள் விக்டோரியா நீர்வீழ்ச்சி பற்றி இருக்குது. இந்த பதிவை காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த பதிவை காணலாம். விக்டோரியா நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொன்னதுமே அதனுடைய பெரிய தன்மையும் அதனுடைய அழகும் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். இந்த நீர்வீழ்ச்சி உலகத்திலேயே மிக பெரியதுன்னு சொன்னா அது மிகையாகாது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 108 மீட்டர் உயரமும் 1708 மீட்டர் அகலமும் கொண்டதா இந்த ஒரு விக்டோரியா நீர்வீழ்ச்சி காணப்படுது. நீங்க உலகத்துல எங்கேயுமே இப்படி ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியும் இந்த நீர்வீழ்ச்சியினுடைய அழகு உங்களை தன் பக்கமா ஈர்த்திடும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ ஸ்க்ரீனில் இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்குற போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி. இப்படி பல பிரம்மாண்டங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சி குறிப்பிட்ட ஒரு ஆற்றினுடைய கிளை பகுதியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஜாம்பேசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக நீளமான ஒரு ஆறு, அந்த ஆற்றினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் விக்டோரியா நீர்வீழ்ச்சியாக இருக்குது. இந்த ஜாம்பேசி ஆறு கிட்டத்தட்ட 2700 கிலோமீட்டர் நீளம் கொண்டு தான் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியால் தான் இந்த விக்டோரியா நீர்வீழ்ச்சி உருவாக்கி இருக்கு. விக்டோரியா நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்றீங்க, ஆனால் இது எங்க இருக்கு அப்படின்னு தெரியலையே அப்படின்னா இது ஒரு நாட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த நீர்வீழ்ச்சி 2 நாடுகளுக்கு மையத்தில் இருக்கு. ஜிம்பாப்வேக்கும் ஜாம்பியாவுக்கும் இடையில தான் இந்த நீர்வீழ்ச்சி இருக்கு. நீங்க ஜிம்பாப்வேல இருந்து பார்க்குற போது இந்த நீர்வீழ்ச்சியை 75% வரைக்கும் பார்க்க முடியும். நீங்க ஜாம்பியாவில் இருந்து பார்க்குற போது இந்த நீர்வீழ்ச்சியை 25% வரைக்கும் பார்க்க முடியும். அப்படி 2 நாடுகளுக்கு இடையில இந்த நீர்வீழ்ச்சி இருக்கிறதால ரொம்பவே பிரபலமான ஒரு விஷயமா இருக்கு. அதோட அழகான ஒரு விஷயமாகவும் இருக்கு. நாம ரொம்பவே வியக்கக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு விடயத்தை அறிஞ்சா இந்த நீர்வீழ்ச்சி பற்றி கண்டிப்பா நாம மறக்கவே மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நீர்வீழ்ச்சியில இருந்து கொட்டக்கூடிய நீர் நிமிடத்திற்கு 500 மில்லியன் லிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒப்பீடு செய்கிற போது எல்லாருக்குமே ஒலிம்பிக் பற்றி தெரிஞ்சிருக்கும். அந்த ஒலிம்பிக்கில் நடக்கக்கூடிய நீச்சல் போட்டிகளும் தெரியும். அங்கே இருக்கக்கூடிய 200 நீச்சல் குளங்களினுடைய நீர்களை எடுத்தீங்கன்னா அது இங்கே ஒரு நிமிடத்தில் அந்த நீர்வீழ்ச்சியில் கொட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயமும் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்ம பொதுவாக மழை பெய்கிற போது வானவில்லை அவதானிச்சிருப்போம். அதுவும் ஒரு புறத்தில் சூரியனும் மறுபுறத்தில் மழையும் பெஞ்சிட்டு இருக்கும் போதே அந்த வானவில்லை அவதானிக்க முடியும். ஆனால் நீங்கள் இந்த விக்டோரியா ஃபால்ஸுக்கு போனீங்கன்னா ஒரு வானவில்லை அவதானிக்க முடியும். அதுவும் இங்கே பிரபலமாக சொல்கிற விஷயம் அது சந்திரனுடைய அமைப்பு போல இருக்கும். அதனால இதை மூன்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு மூன்போ உலகத்திலேயே 2 இடத்துல தான் இருக்கு. அதில் இந்த விக்டோரியா ஃபால்ஸும் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த விக்டோரியா ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் அதிக அளவிலான விஷயங்கள், அதிசயமான விஷயங்கள் இருக்குது. இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி ஒவ்வொன்றுமே உங்களை மகிழ்வித்திருக்கும் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையோட மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.